بسم الله الرحمن الرحيم. I am Dr. Nazreen. நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவருடைய ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட கெரியர் நான் ஸ்டார்ட் பண்ணது ஜமால் முகமது காலேஜில் தான். ஜமால் முகமது காலேஜோடைய ஃபர்ஸ்ட் லேடிஸ் ப்ரொஃபசர் அப்படின்ற பெருமை எனக்கு உண்டு. 1999 நான் ஜாயின் பண்ணேன். 2008 வந்து எனக்கு ஒரு ஜப்பான் போறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. நான் டெல்லியில ஹெச்ஆர்டில ஒரு எக்ஸாம் ஒண்ணு எழுதினேன். அந்த எக்ஸாம்ல நான் செலக்ஷன் ஆனிட்டு ஜப்பான்ல எனக்கு ஃபுல் ஸ்காலர்ஷிப்போட 4 இயர்ஸ் கோர்ஸ் கொடுத்தாங்க. பிஹெச்டி நான் அங்கதான் கம்ப்ளீட் பண்ணேன். 2012 நான் பிஹெச்டி அங்கதான் கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ அந்த ஸ்காலர்ஷிப் பத்தி தான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்ன்றது என்னோட ஆசை. ஏன் அப்படின்னா அந்த ஸ்காலர்ஷிப்போட இந்த வருஷம் 2025 to 26 உடைய ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸோட லிஸ்ட் டிஸ்பிளே ஆயிருந்துச்சு. அதை நான் ஜஸ்ட் போய் பார்த்தேன். அன்பார்ச்சுனேட்லி ஒரே ஒரு முஸ்லிம் கேண்டிடேட், நோபடி இஸ் முஸ்லிம். அவ்வளோ பெரிய ஸ்காலர்ஷிப் அது, யாருமே முஸ்லிம் கிடையாது, ஒரே ஒரு முஸ்லிம் கேண்டிடேட். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஐ வாஸ் ஷாக், யாருமே இல்லை. ஏன்னா அந்த ஸ்காலர்ஷிப் பத்தி அவேர்னஸ் கிடையாது. ஏன் இவ்வளவு ஸ்காலர்ஷிப் இருக்கு? யூகேல அவ்வளவு ஸ்காலர்ஷிப் இருக்கு, யூஎஸ்ஏல அவ்வளவு ஸ்காலர்ஷிப் இருக்கு, ஜெர்மன் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு, நெதர்லாந்து ஸ்காலர்ஷிப், நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்கு, ஆஸ்திரேலியா ஸ்காலர்ஷிப் இருக்கு. ஸ்பெசிபிக்கலி நான் அந்த ஜப்பான் ஸ்காலர்ஷிப் ஏன் அவ்வளவு ஸ்பெசிபிக்கா நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, அந்த ஸ்காலர்ஷிப்போட பேரு மிக்ஸ்ட் மான்புகாஷோ ஸ்காலர்ஷிப்னு சொல்லுவோம். ரொம்ப நல்ல ஸ்காலர்ஷிப், அது கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப், ரொம்ப நல்ல ஸ்காலர்ஷிப். அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும் அப்படின்னா 2 ஸ்ட்ரீம் இருக்கு. ஒண்ணு நம்ம டெல்லி ஹெச்ஆர்டி வழியா உள்ள போலாம், ஜப்பானுக்குள்ள போலாம், இல்ல டைரக்டா யூனிவர்சிட்டி த்ரூ போலாம். நான் டெல்லி ஹெச்ஆர்டி வழியா தான் போனேன். இப்ப என்னன்னா அந்த ஸ்காலர்ஷிப்ல 3 ஸ்டேஜ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்டர் கிராஜுவேட்டுக்கு நீங்க அந்த ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிஜிக்கு நீங்க அந்த ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு போகலாம். பிஹெச்டிக்கு அந்த ஸ்காலர்ஷிப் வாங்கலாம். 3 நான் பிஹெச்டிக்கு அந்த ஸ்காலர்ஷிப் வாங்கினேன். இங்கே நான் எம்சிஏ எம்ஃபில் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் பிஹெச்டிக்கு அந்த ஸ்காலர்ஷிப் வாங்கினேன். இந்த ஸ்காலர்ஷிப் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லேட். எனக்கு தட் டைம் ஐ வாஸ் 33 வயசுல எனக்கு அந்த ஸ்காலர்ஷிப் பத்தி அவேர்னஸ் நான் அந்த ஸ்காலர்ஷிப் வாங்கினேன். இப்ப நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, அதுல இந்த மெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் பாத்தீங்கன்னா பெர் மந்த் உங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்களே காலேஜ் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், புக் ஃபீஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு உங்க கையில இந்தியன் மணி கிட்டத்தட்ட ஒரு 70,000 கொடுப்பாங்க. எல்லாமே ஃபீஸ் பண்ணிடுவாங்க. அதாவது ஜப்பான் யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் ரொம்ப ஹை ஃபீஸ், நம்மளால கட்ட முடியாது. அந்த ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ்ல இருந்து எல்லாமே அவங்க கட்டிடுவாங்க. கான்ஃபரன்ஸ் போறியா, எல்லா ஃபீஸும் எல்லா அமௌண்ட்டும் அவங்களே கொடுத்துருவாங்க. நீ வேற எங்கேயா டிராவல் பண்ற, எல்லா அமௌண்ட்டும் அவங்க கொடுத்துருவாங்க. அதோட சேர்த்து உங்களுக்கு லிவிங் எக்ஸ்பென்சஸ் சொல்லிட்டு மந்த்லி 70,000 கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் மோர் தென் இனஃப். நீங்க அங்க சர்வைவ் ஆகிறதுக்கு அந்த அமௌண்ட் மோர் தென் இனஃப். ஈவன் இஃப் யூ கோ ஃபார் யூகே யூனிவர்சிட்டிஸ் எங்கேயா நீ அப்ளை பண்ணி போனாலும் பெர் இயர் டியூஷன் ஃபீஸ் வைவர், அதாவது டியூஷன் ஃபீஸ் இல்லாம உங்களுக்கு 10,000 யூரோ கொடுப்பாங்க. 10,000 யூரோனா நம்ம நாட்டு காசுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய். அதை நீங்க டிவைட் பண்ணி 12 டிவைட் பண்ணி பார்த்தாலும் இதே அமௌண்ட் தான் வரும். கிட்டத்தட்ட ஒரு 70,000-80,000 நம்ம கையில இந்தியன் ருபீஸ் கிடைக்கும். அது நம்ம அங்க சர்வைவ் பண்றதுக்கு போதும். இன்னும் நான் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா, யூஜி ப்ரோக்ராம்க்கு அங்க நீங்க அப்ளை பண்ணாதீங்க. யூஜி இந்தியால முடிச்சிருங்க. யூஜி ஒரு பிஇஓ பிடெக்கோ ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நீங்க இந்தியால முடிச்சிருங்க. முடிச்சுட்டு ஏன் நான் யூஜி வேணான்னு சொல்றேன் அப்படின்னா, பெரும்பாலும் யூஜி கோர்சஸ் எல்லாமே ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல டீச் பண்ணுவாங்க. அதை நம்மளால படிக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். ஆனா பிஜி கோர்சஸ் போயிட்டீங்கன்னா நம்ம ஜஸ்ட் அசைன்மெண்ட் சப்மிஷன் தான் இருக்கும். 2-3 சப்ஜெக்ட் தான் நம்ம எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். அந்த சப்ஜெக்ட் நம்ம இங்கிலீஷ்ல எழுதிக்கலாம். பிஜிக்கு இங்கிலீஷ் பர்மிட்டட். அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, பெட்டர் யூஜி இங்க முடிச்சிருங்க. பிஜிக்கு அந்த மிக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி நீங்க ஜப்பான் போயிருங்க. போயிட்டீங்கன்னா ஃபார் பிஜி 2 வருஷம் வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் 1 இயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தான் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் 1 வருஷம் நீங்க ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் டீச் பண்ணாங்க. எனக்கும் டீச் பண்ணாங்க. நான் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் படிச்சேன். எப்படின்னா 3 மாசத்துல எனக்கு ஜாப்பனீஸ் பேச வச்சாங்க. சிவியர் ட்ரைனிங். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் கிளாஸ் அட்டன் பண்ணணும். நானும் அழுதுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சொல்ல போனா நானும் அழுதுட்டேன். நானும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்ம் பண்ற ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். நானும் ஃபர்ஸ்ட் என்னால அந்த ப்ரெஷர் என்னால தாங்க முடியல. ஃபர்ஸ்ட் அழுதுட்டேன். ஆனா 3 மாசத்துல ஜாப்பனீஸ் என்னை பேச வச்சாங்க. அழகா 3 மாசம் எழுத படிக்க கத்துக்கிட்டேன். 1 இயர் எனக்கு ஜாப்பனீஸ் கோர்ஸ் ட்ரைனிங் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் நான் பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணேன். எதுக்காக நான் இதை இப்படி ஸ்பெசிபிக்கா அந்த ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் நான் சொல்றேன்னு பாத்துக்கோங்களேன்.
அங்க வந்து பாத்தீங்கன்னா JLPT ஜப்பான் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. லெவல் 5, அதை விட அட்வான்ஸ் லெவல் 4, அதை விட அட்வான்ஸ் லெவல் 3, அதை விட அட்வான்ஸ் லெவல் 2, அதை விட அட்வான்ஸ் லெவல் 1. நான் வந்து JLPT லெவல் 5 தான் கடைசி தான் நான் பாஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். 3 மாசம் தான் நான் வந்து ரொம்ப சின்சியரா படிச்சேன். அதுக்கப்புறம் என்னுடைய PhD ஒர்க்குக்கு நான் போயிட்டேன். இப்ப எதுக்கு அப்படி சொல்றேன்னா, இப்போ ஒண்ணும் இல்ல, ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் ரிசோர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டே வருது. இப்ப இருக்கிற பாப்புலேஷன்ல 50% பாப்புலேஷன் 80 வயசுக்கு மேல இருக்கவங்க. இன்னொரு 10 இயர்ஸ்ல பாப்புலேஷன் 50% ஜப்பான்ல குறைஞ்சிரும். ஹியூமன் ரிசோர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. தே நீட் பீப்புள். இமீடியட்டா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 ஜாஸ்தி. எப்ப அப்படின்னா, நீங்க அந்த ஜப்பானீஸ் லாங்குவேஜ் கத்துக்கிட்டீங்கன்னா, ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் கத்துக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. நானே 3 மாசம் கத்துக்கிட்டேன்னா நீங்க கண்டிப்பா இந்த 3 மாசம் உங்களால கத்துக்க முடியும். சரியா? சோ என்ன பண்ணணும் அப்படின்னா, பிஜி கோர்ஸ்ன்ற பேர்ல நம்ம உள்ள போயிடணும். நான் பிஜி படிக்க போறேன்ற பேர்ல உள்ள போயிட்டு அந்த ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் நீங்க கத்துக்கணும். ரொம்ப சின்சியரா அந்த ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் நீங்க கத்துக்கணும். கத்துக்கிட்டு அந்த JLPT நீங்க கிளியர் பண்ணணும். JLPT கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அங்கேயே வந்து உங்களுக்கு நல்ல ஜாப் ஆஃபர். நான் எதுக்கு இப்படி சொல்றேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க BA முடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு அபுதாபியோ சவுதியோ இல்ல வேற கண்ட்ரிஸ் நீங்க போனீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி ஒரு 3000 ரியால் கொடுப்போம். ஒரு சேஃப்டி இன்ஜினியர் போனீங்கன்னா 3000 ரியால் 3000 திர்ஹம் கொடுப்பான். நம்ம நாட்டு காசுக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா 70,000 வரும். இதே BE முடிச்சுட்டு JLPT பாஸ் பண்ணி நீங்க சவுதிக்குள்ள போய் இது ஜப்பானுக்குள்ள போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்டிங் சேலரி கன்ஃபார்மா 2 lakhs. ஐ கேரண்டி இட். ஸ்டார்டிங் சேலரி இஸ் 2 lakhs. என்னோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க, என்னோட கசின்ஸ், என்னோட நாத்தனா பசங்க கிட்டத்தட்ட 6-7 ஃபேமிலி இப்ப ஜப்பான்ல இருக்காங்க. எல்லாமே இன்ஜினியர்ஸ். தே கம்ப்ளீட்டட் இன்ஜினியரிங் இந்த சாரநாதன் காலேஜ், திருச்சியில் இருக்க காலேஜ் கம்ப்ளீட் பண்ணாங்க. சில பேர் என்னை மாதிரி அங்க போய் பிஜி பண்ணவங்க இருக்காங்க. 6-7 ஃபேமிலி. நல்ல சேலரி. ஸ்டார்டிங் சேலரி 2 lakhs. நான் சொல்றது மினிமம். JLPT கம்ப்ளீட் பண்ணலாம். அந்த ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஓகே, நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அந்த JLPT ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் நம்ம கத்துக்கிட்டு என்ன பண்ணணும், பிஜி இது சப்மிட் பண்ணணும். ஆனா ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த நெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப்போட உள்ள போனீங்கன்னா உங்களை வந்து அப்படியே ராஜா மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா இது கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்போட வந்திருக்கு, நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நம்ம பாட்டுக்கு வந்து ஜாலியா நம்மளோட படிப்பை வந்து கண்டினியூ பண்ணலாம். அங்க ஒர்க் பண்றது ரொம்ப ரொம்ப டென்ஷனானதுன்னா அதெல்லாம் கிடையாது. நான் ஒர்க் பண்ணிருக்கேன், 4 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கேன், ஜப்பான்ல இருந்திருக்கேன். டென்ஷனான ஜாப் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவில ஒர்க் பண்றதா இருக்கிறதுல டென்ஷனான ஜாப். ஜப்பான்ல ஒர்க் பண்றது கிடையாது. எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணாலும் நீங்க டயர்ட் ஆக மாட்டீங்க. எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களை சுத்தி கொடுத்துருப்பாங்க. உனக்கு என்ன கம்ப்யூட்டர் வேணுமா கம்ப்யூட்டர், பிரிண்டர் வேணுமா பிரிண்டர், ஃப்ரிட்ஜ் வேணுமா ஃப்ரிட்ஜ், குக்கர் கிச்சன் வேணுமா பக்கத்துல கிச்சன், ஓவன் வேணுமா ஓவன், படுக்க ரெஸ்ட் எடுக்க. எத்தனை மணிக்கு காலேஜுக்கு வரையும் என்னுடைய ரூம், அதாவது என்னுடைய லெபார்டரியோட கீ என் கையில தான் இருக்கு. எத்தனை மணிக்கு வேணாலும் நான் காலேஜுக்கு போகலாம். நைட் 12 மணிக்கு கூட நான் போய் ஓப்பன் பண்ணி நான் ஒர்க் பண்றதுனா ஒர்க் பண்ணலாம். அது என்னோட இஷ்டம். எல்லா ஃபெசிலிட்டியும் அவைலபிள். ஈஸியா முடிக்கலாம். 2 வருஷம் முடிச்சிருங்க. அங்கேயே ஒர்க் பண்றதுனா ஒர்க் பண்ணலாம். ஒர்க் பண்ணாதவங்களுக்கு நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்றேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே இதுல ஒர்க் பண்றாங்க. என்ன அப்படின்னா, ஜப்பான்ல ஹியூமன் ரிசோர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால என்ன பண்றான், ஹுண்டாய் மாதிரி பெரிய கம்பெனி, மிட்சுபிஷி மாதிரி கம்பெனி, டொயோட்டா மாதிரி கம்பெனி, சுசுகி எல்லாமே அவங்களோட யூனிட்டை இந்தியால ஓபன் பண்றாங்க. இந்தியால எல்லாமே சென்னை பக்கத்துல எல்லா யூனிட்ஸுமே இருக்கு. அவங்க என்ன அப்படின்னா வந்து, இந்தியால ஒரு யூனிட் இருக்கு, ஜப்பான்ல ஒரு யூனிட் இருக்கு. தே நீட் த மீடியேட்டர். நமக்கு இங்கிலீஷும் தெரியும், ஜாப்பனீஸும் தெரியும். அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ வந்து ஜப்பான்ல ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீ இந்தியா ரிட்டர்ன் வந்துட்டா கூட இந்தியால இருக்கிற ஹோண்டா கம்பெனியோ, இந்தியால இருக்கிற இந்த டொயோட்டாவோ இல்ல நிசான் கம்பெனிலயோ வந்து யூ கேன் ஆக்ட் அஸ் அ மேனேஜர், அஸ் அ மீடியேட்டர். அங்கேயும் இங்கேயும் வந்து மீட்டிங் நடக்கும்போது நடுவுல நீ வந்து ஒரு மீடியேட்டரா இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னியாவே ஐ கேரண்டி யூ 2.5 லட்சம் ரூபாய் சேலரி, 2.5 lakhs சென்னையில சேலரி. JLPT படிச்சா போதும், சாதாரண இன்ஜினியரிங் டிகிரி போதும். என்னுடைய நாத்தனார் மருமக சாதாரண பொண்ணுதான். இங்க நம்ம ஜமால்ல மேக்ஸ், என்னோட ஸ்டூடெண்ட் ஜமால்ல மேக்ஸ் படிச்சா. அங்க வந்து அந்த லாங்குவேஜ் கத்துக்கிட்டா. நவ் ஷி இஸ் அ மேனேஜர் இன் நிசான்ல இருக்கா, மேனேஜரா இருக்கா. நல்ல ஹை சேலரி. நான் சொல்றது அவளோட ப்ரீவியஸ் சேலரி இப்ப எவ்வளவு வாங்கலாம்னு எனக்கு தெரியாது. JLPT எக்ஸாம் பாஸ் பண்ணுங்க. நாங்க எல்லாருமே இன்ஜினியர். சார் சொன்னார் இல்லையா, 80,000 பேர் படிச்சா 10,000 பேருக்கு தான் வேலை கிடைக்குதுன்னு. உங்களுக்கு ஸ்பெஷல் குவாலிட்டி வேணும். ஐ நோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அலாங் வித் ஐ நோ ஜாப்பனீஸ். ஓகேவா? சோ வேலை கிடைக்கிறதுக்கு வித் ஹை பேயோட சேலரிக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், நான் வந்து சவுதியில ஒர்க் பண்ணிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். சவுதியிலுமே நிறைய பேர் கேட்டாங்க, உங்களுக்கு ஜாப்பனீஸ் டீச் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. பிகாஸ் நீ இங்க இல்ல, உலகத்துல எங்க போனீங்கன்னாலும்
பெரிய பெரிய கம்பெனி போனா தே ஹாவ் கான்ட்ராக்ட் வித் ஜப்பானீஸ் கம்பெனில கான்ட்ராக்ட் இருக்காங்க. ஸோ தே நீட் சம்படி ஹூ நோஸ் ஜாப்பனீஸ் வெல். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னும் வந்து நம்மளோட இளைய சமுதாயத்திற்கு சில விஷயங்கள் மட்டும், அதாவது இந்தியாவில் படிக்கும்போது நான் சொல்லிடுறேன், இந்தியாவில் படிக்கும் போது ஃபினான்ஷியல் நீட் வந்துச்சுன்னா, உங்களுக்கு இன்ஜினியரிங்லாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், மெடிக்கல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் மெரிட் கம் மீன்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. மெரிட் கம் மீன்ஸ் வருஷத்துக்கு 30,000 கொடுப்பாங்க. நான் எம்ஏஎம் காலேஜ்ல எம்சிஏ டிபார்ட்மெண்ட்ல ஹெச்ஓடியா ஒர்க் பண்ணும்போது 51 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஸ்காலர்ஷிப் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். மெரிட் கம் மீன்ஸ் ஸ்காலர்ஷிப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப், ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். அது இல்ல அப்படின்னா வந்து பிசிஎம் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுங்க. அதான் ஆக்சுவலா வந்து மெரிட் கம் மீன்ஸ் ஸ்காலர்ஷிப் யாருக்குன்னா கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ், சீக்ஸ், பிற்படுத்தப்பட்டவர்கள், மைனாரிட்டிக்கு மட்டும். ஆனா அந்த மைனாரிட்டியில யார் நிறைய என்ஜாய் பண்றாங்க? கிறிஸ்டியன்ஸ் நிறைய என்ஜாய் பண்றாங்க. அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்கு, அப்ளை பண்றாங்க. சீக்ஸ் அப்ளை பண்றாங்க. நம்ம முஸ்லீம் அவங்களுக்கு மொத்தமா சேர்த்து இவ்வளவு, மைனாரிட்டிக்கு இவ்வளவு, அவ்வளவுதான். ஆனா நம்ம முஸ்லிம்ஸ்க்கு இதை பத்தி அவேர்னஸ் இல்ல. பெட்டர் யூ அப்ளை ஃபார் மெரிட் கம் மீன்ஸ் ஸ்காலர்ஷிப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப். அதோடைய நீங்க எல்லாம் நல்ல மார்க் வாங்கியிருப்பீங்க. இப்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. 80% மார்க் இருந்தா 100% அந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்சிடும். அப்படியான பிசிஎம் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுங்க. முஸ்லீம்கான ஸ்பெசிபிக்கான ஸ்காலர்ஷிப், அப்படியான ஒமியத் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா மெப்கோ ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? நிறைய ஸ்காலர்ஷிப் நமக்கே இருக்கு. அந்த ஸ்காலர்ஷிப்ல இந்தியன் ஸ்காலர்ஷிப்ல ஒன்னு யூஜி முடிச்சுட்டு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ஸ்காலர்ஷிப் வாங்கி பிஜி பண்ண ட்ரை பண்ணுங்க. அதோட இன்னொன்னு வந்து சொல்றேன்னா, சார் என்ன சொன்னாருன்னா, நான் வந்து சவுதியில ஒர்க் பண்ணேன். ஆமா, நான் சவுதியில ஒரு யூனிவர்சிட்டியில, மஜ்மா யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸர் இருந்தேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ண விரும்புறேன். என்ன அப்படின்னா, சவுதி ஃபர்ஸ்ட் அப்பதான் போயிருக்கேன். அது என்ன அப்படின்னா வந்து கொஞ்சம் இந்தியன்ஸ்னாவே கொஞ்சம் இப்படிதான் பார்ப்பாங்க. இந்தியனா அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிதான் பார்ப்பாங்க. அவங்களோட மென்டாலிட்டி அப்படிதான் இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த இந்தியன்ஸ் வந்து அங்க ஸ்கேவஞ்சரா, டிரைவரா, அந்த மாதிரி பொசிஷன்லாம் இருப்பாங்க. அதனால இந்தியன்ஸ் அப்படிதான் பார்ப்பாங்க. எனக்கு வந்து ஒரு நாலெட்ஜே இல்லை. நான் சவுதி யூனிவர்சிட்டிக்குள்ள போயிட்டேன். சவுதி யூனிவர்சிட்டியில போயிட்டா போன உடனே எனக்கு எல்லா டீச்சர்ஸும் அட்வைஸ், ஸ்டூடெண்ட்ஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, இல்லாட்டி உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஸ்டூடெண்ட் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கூட அட்ஜஸ்ட் பண்றதா, எப்படி அட்ஜஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பதான் வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய டீச்சர்ஸ் எல்லாமே ஹைலி எஜுகேட்டட், எல்லா டீச்சர்ஸுமே தே ஆர் ஃப்ரம் பாம்பே, தே ஆர் ஃப்ரம் டெல்லி, தே ஆர் ஃப்ரம் ஹைதராபாத், தே ஆர் ஃப்ரம் யூகே, தே ஆர் ஃப்ரம் ஈஜிப்ட், தே ஆர் ஃப்ரம் பாகிஸ்தான். நிறைய டீச்சர்ஸ் இருந்தாங்க. எப்படி அட்ஜஸ்ட் பண்றாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஸ்டினை லீக் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு கிளாஸ்ல 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா எல்லாமே 85 மார்க்கு மேல வாங்குறாங்க. அது எப்படி ஒரு கிளாஸ்ல இருக்க 85 பிள்ளைங்க எல்லாமே 85 மார்க் மேல வாங்க? ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, 60 வாங்குவாங்க, 100 வாங்குறவங்க இருப்பாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் 85 மார்க் மேல வாங்கி எல்லாமே பாஸ் பண்றாங்க. எப்படி இது பாசிபிள் அப்படின்னு பார்த்தா கொஸ்டின் லீக் பண்றாங்க. பிகாஸ் தே வாண்ட் டு கெட் குட் நேம் ஃப்ரம் தி ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நோ காம்ப்ரமைஸ். படிச்சா மார்க், படிக்கிறவங்க உனக்கு மார்க் கிடையாது. மஜ்மா யூனிவர்சிட்டி ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் 25% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை ஃபெயில் ஆக்குனது நான் தான். 25% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை ஃபெயில் ஆக்குனேன். 40 பிள்ளைங்க, 41 பிள்ளைங்க, 30 பிள்ளைங்க பாஸ், 11 பிள்ளைங்க ஃபெயில். ஐ காட் ப்ரெஷர் ஃப்ரம் எவ்ரிவேர். வைஸ் பிரின்சிபால், வைஸ் ரெக்டார்னு சொல்லுவாங்க, இங்க வைஸ் சான்சலர் சொல்லுவாங்க, அங்க ரெக்டார்னு சொல்லுவாங்க. ரெக்டார், ஹெச்ஓடி, டீன், எல்லா பக்கம் வந்து எனக்கு ப்ரெஷர். எப்படி நீ வந்து யூனிவர்சிட்டியில ஒரு செமஸ்டர்ல எப்படி நீ வந்து 11 பிள்ளைங்க ஃபெயில் ஆகும், 25% உன்னோட கிளாஸ்ல ஃபெயில். உடனே பிள்ளைங்க என்ன செஞ்சு, அவங்க நடத்துறதே புரியல, அவங்க சொல்லி கொடுக்கறது புரியல. உண்மை என்னன்னா நான் கொஸ்டின் லீக் பண்ணல, அவ்வளவுதான். அவங்க நடத்துற பிள்ளைங்க ஈஸியா சொல்லிருந்தா நடத்துறது புரியல அப்படின்னு. எல்லா பக்கம் வந்து எனக்கு ப்ரெஷர். யூ வில் பி குவிட்டட் ஃப்ரம் த ஜாப் அப்படின்ட்டாங்க. யூ வில் பி குவிட்டட் ஃப்ரம் த ஜாப். நோ ப்ராப்ளம். அஞ்சுங்கள், அல்லாஹ் ஒருத்தனை மட்டும் அஞ்சுங்கள், வேற யாருக்கும் தலைப்படிக்காதீங்க. அஞ்சுங்கள், அல்லாஹ்வை மட்டும் அஞ்சுங்கள். வரட்டும், என்ன இருந்தாலும் வரட்டும். சின்ன பிள்ளைங்க படிக்கும் போது புர்கா போட்டு எல்லாம் போறோம். +1 +2 படிக்கும் போது வந்து ஐயோ பிள்ளைக்கு படிக்க நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு குரானை தூக்கி வர வச்சிடும். டெய்லி பிள்ளைங்களே 2 பேஜ் மட்டும் ஓதுங்க, குரானை ஓதுங்க, தமிழ்ல ஓதுங்க, மீனிங் தெரிஞ்சு ஓதுங்க. என்ன அல்லாஹ் சொல்லியிருக்காங்க மீனிங் தெரிஞ்சு தமிழ்ல குரானை ஓதுங்க. சரியா? நான் அந்த சவுதி அரேபியன் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்கேன், அம்மா அவங்க குரானை படிச்சா மீனிங் தெரியுமான்னு நான் கேட்டிருக்கேன். அந்த பொண்ணுங்க சொல்லுது, மேடம் இது வந்து ஏன்ஷியன்ட் அரபிக் மேடம், இப்ப இருக்கிற நாங்கள் கலோக்கியல் அரபிக் படிச்சா எங்களுக்கு மீனிங் தெரியாது. நிறைய வேர்ட்ஸ் சவுதி அரேபியன் பிள்ளைங்களே சொல்லுவோம், நிறைய வேர்ட்ஸ்க்கு எங்களுக்கு மீனிங் தெரியாது மேடம் அப்படின்னா நம்மளாம் ஏமாத்துறோம். குரானை தமிழ்ல படிங்க. குரான் என்பது இந்த உம்மத்துக்காக அளிக்கப்பட்ட ஒரு அருட்கொடை. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுன்றதுக்காக தான் அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கான். குரானை தமிழ்ல படிங்க. டெய்லி ஒரு 10 பேஜ் தமிழ்ல படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபாலோ பண்ணுங்க. இன்னொன்று வந்து லாஸ்டா நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இது வந்து என்னன்னா, வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க பயப்படாதீங்க. தயவுசெய்து ரிஸ்க் எடுங்க. இப்பெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, பொம்பளை பிள்ளைங்க வந்து அப்படியே பேம்பர் பண்ணி வளர்க்காங்க. என் பிள்ளை அது செய்யாது, என் பிள்ளை இது செய்யாது, என் பிள்ளை காலையில எந்திரிக்காது. நோ, ரிஸ்க் எடுத்தாதான் லைஃப்ல முன்னுக்கு வர முடியும். நான் என்னோட பிஹெச்டி பண்ணும்போது
உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னோட பிஹெச்டி பண்ணும்போது ஐ வாஸ் பிரெக்னென்ட். அங்க எனக்கு டெலிவரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. இந்தியாவில் வந்து டெலிவரி பண்ணேன். சிசேரியன் ஆப்ரேஷன் முடிச்சு 5வது நாள் போய் முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்ல நின்னேன். பர்த் சர்டிஃபிகேட் என் குழந்தைக்கு வாங்குறதுக்கு. 10வது நாள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல நின்னேன் பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு. 23வது குழந்தை பிறந்து சிசேரியன் ஆப்ரேஷன் 23வது குழந்தை எடுத்துக்கிட்டு ஜப்பான் போயிட்டேன். ரிஸ்க் எடுக்கணும், எதா இருந்தாலும் ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுக்க மாட்டேன் பேம்பர்டா இருந்தா ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா லேடிஸ்க்கோ ஜென்ஸுக்கோ போத் நம்ம குழந்தைங்களுக்கு நான் சொல்றேன் என்னன்னா, பழகும் போது யார்கிட்ட பழகுறோம்னு பார்த்து பழகுங்க. எல்லாத்தையும் நம்பிடாதீங்க. பார்த்து யார் கூட நம்ம பழகுறோம், இறை நம்பிக்கையாளரா பார்த்து பழகுங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா, கேள்விப்பட்டிருப்பீங்க கேத்ரின் ஃபெரஸ். யாரு கேத்ரின் ஃபெரஸ்? யாரு கேத்ரின் ஃபெரஸ்? யாரு கேத்ரின் ஃபெரஸ் ஆர் பாரஸ்? PAREZ. கேத்ரின் ஃபெரஸ் யாரு? Really, I am very sad about this. கேத்ரின் ஃபெரஸ் யாருமா தெரியாது. ஈரான்ல ஒரே நல்ல இஸ்ரேல் அடிக்கணும் 20 பேர் கமாண்டர்ஸ் 20 பேர் இறந்து போயிட்டாங்க. அதோட அதுல இன்க்ளூடிங் சயின்டிஸ்ட். அதுக்கு உளவாளியா வேலை பார்த்தவ பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த கேத்ரினா ஃபெரஸ். ஒரு பொண்ணு தான் காரணம். ஷீ இஸ் த கில்லர் லேடி. அவ யார்கிட்ட பழகிருக்கா அப்படின்னா, நேரா வந்து ஈரான்ல ஒரு வேலையை வாங்கிட்டு உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு, நான் வந்து ஒரு முஸ்லீமா மாறணும்னு நினைக்கிறேன், எனக்கு எல்லாம் இஸ்லாத்தை டீச் பண்ணுங்கன்னு சொல்லி முதல்ல பள்ளிவாசல் நுழைஞ்சிருக்கா. அந்த ராணுவ தலைவர்களுடைய மனைவிகள்ட்ட எல்லாம் வந்து நான் இஸ்லாத்தை ஏத்துக்கணும், இஸ்லாத்தை கத்துக் கொடுங்கன்னு சொல்லி எல்லா மனசுலையும் நல்ல பேர் வாங்கிக்கிட்டு ஒவ்வொரு ராணுவ அதிகாரி எங்கெங்க இருக்காங்க சொல்லி கடந்த 2 வருஷமா அவ வந்து தகவல் கொடுத்திருக்கா. 2வது வருஷம் முடிவுல இந்த அட்டாக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி விசா எடுத்து பாரிஸ் போயிட்டா. பழகும் போது யார்கிட்ட பழகுறோம்? குர்ஆனை தமிழ்ல ஓதுங்க, தெரியும். நீங்கள் இறை நம்பிக்கை அல்லாதவர்களை தவிர வேற யாரையும் உங்கள் உற்ற நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள். சூரத்துல் அல் பக்ரா. இறை நம்பிக்கையாளர்களை தவிர வேறு யாரும் மற்றவர்களை உற்ற நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அவ்வாறு ஏற்றுக்கொண்டால் உங்கள் மீது நான் பொறுப்பாளி அல்ல, அல்லாஹ் சொல்லிட்டான். யார்கிட்ட பழகுறோன்னு பார்த்து பழகுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா பழகுங்க. Thank you for this opportunity. Assalamu alaikum.